1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில்களை புனரமைத்து பாதுகாத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 425 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 352 திருக்கோயில்களில் தொன்மை மாறாமல் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 76 திருக்கோயில்களில் திரு குடம் முழுக்குகள் நடைபெற்றுள்ளன. மேலும் தமிழ்நாடு எங்கும் 857 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 28,229 திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. 3,956 திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திரு குடமுழுக்குகள் நடத்தப்பட்டுள்ளன. ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வரைவின் கீழ் 19 முக்கிய கோயில்களில் 1,770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருக்கோயில்களுக்கு சொந்தமான 8,262 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 8,037 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து நீக்கப்பட்டது மிகவும் பாராட்டுக்குரியது. 62 சிறுபான்மையின மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர் கல்வி பயில கல்வி உதவித்தொகை வழங்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரியமிக்க தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை அவற்றின் தொன்மை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஹஜ் பயணிகளின் நலனுக்காக சென்னையில் 39 கோடி ரூபாய் மதிப்பில் ஹஜ் இல்லம் கட்டுமான பணிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. 63 மக்களின் கோரிக்கை மனுக்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதை இந்த அரசு பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்தே முதன்மை கடமையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. முதல்வரின் முகவரி என்னும் துறை வாயிலாக இணையதளம், கைபேசி செயலி மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி எண் 1100 உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பெறப்படும் மனுக்களுக்கு தனித்துவமான அடையாள எண் வழங்கப்பட்டு மனுதாரர்களுக்கு அவர்கள் மனுவின் நிலையினை தெரிந்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 64 பொதுமக்கள் அதிக நாடும் சேவைகளை அவர்கள் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே வழங்கிடும் வகையில் நவம்பர் 2023 முதல் மார்ச் 2025 வரை மக்களுடன் முதல்வர் திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 4000 நடத்தப்பட்டு 23,49,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இத்திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் ஜூலை 15, 2025 முதல் நவம்பர் மாதம் 2025 வரை 10,000 முகாம்கள் நடத்தப்பட்டன. இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதிகளில் 13 துறைகளை சேர்ந்த 43 சேவைகளும் வழங்கப்பட்டன. இத்திட்டத்தில் 38,53,000 மனுக்கள் பெறப்பட்டு இதுவரை 36,62,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. மக்கள் கோரிக்கைகளுக்கு உடனடி தீர்வு காணும் சூழலை உருவாக்கி நாட்டிற்கே மக்கள் நல அரசிற்கான இலக்கணமாக இவ்வரசு திகழ்கிறது. 65 அரசு பணியாளர்களின் நலன் காப்பதில் எப்போதும் அக்கறையுடன் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசானது அவர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக அவர்களின் கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாகவும் தகுதி வாய்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியதாரர்கள் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாகவும் ஆண்டுதோறும் பணியில் உள்ள அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலை பணி உயர்வு மற்ற 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்குவதில் நிதியையும் தமிழ்நாடு அரசு வழங்கவும். தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் கடுமையான நிதி நெருக்கடியிலும் அரசு பணியாளர்களின் நலன்களை காத்திடும் பொருட்டும் இந்த திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை நான் மனமாற பாராட்டுகிறேன். அதே போன்று சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றி வரும் பணியாளர்களின் சிறப்பு ஓய்வூதியம் குறித்து பல்வேறு கோரிக்கைகள் அரசு கனிவுடன் பரிசீலித்து உரிய ஆணைகளை விரைவில் வெளியிடும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 66 ஒன்றிய அரசு எதிர்மறை மனப்பான்மையுடன் மாநில அரசை அணுகி வருவதால்
மாநில அரசுக்கு உரிய திட்டங்களுக்கான அனுமதி மற்றும் நிதி ஒதுக்கீடுகள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது. கவலைக்குரியது. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அரசின் கொள்கைகளுக்கு எதிரான நிபந்தனைகளை ஒன்றிய அரசு விதித்து அத்திட்டங்களை செயல்படுத்துவதில் பெரும் தடைகளை உருவாக்குவது மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் முற்றிலும் முடங்கும் சூழ்நிலையையும் உருவாக்கியுள்ளது. இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது. 67 மிக்ஜாம், பெஞ்சல் புயல்கள் போன்ற இயற்கை பேரிடர்களால் தமிழ்நாடு பெரும் சேதத்தை சந்தித்த நேரங்களில் மாநிலத்தின் நிவாரண உதவி கோரிக்கைகள் முழுமையாக ஏற்கப்படாமல் மிக சொற்பமான தொகை மட்டுமே ஒன்றிய அரசு விடுவித்தது ஏமாற்றம் தருகிறது. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் சமக்கர சிக்ஷா அபியான் ஆண்டு பணித்திட்டத்திற்கு திட்ட ஒப்பளிப்பு வாரியம் PAP அனுமதித்த தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக விடுவிக்காமல் உள்ளது. 3548 கோடி ரூபாய் நிதியை ஒன்றிய அரசு விடுவிக்காததன் காரணமாக அத்திட்டங்களுக்குரிய முழு செலவையும் மாநில அரசே ஏற்றுள்ளது. 68 சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களின் சீரமைப்பு காரணமாக மாநிலங்களில் பெருமளவிலான வருவாய் இழப்பினை சந்தித்து வரும் வேளையில் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயை மடைமாற்றும் வகையில் ஒன்றிய அரசானது மேல் வரி மற்றும் கூடுதல் கட்டணங்களை விதிப்பதை தவிர்த்திட நமது அரசு வலியுறுத்துகிறது. 69 நாடெங்கும் ஊரக பகுதிகளில் பல கோடி ஏழை எளியோருக்கு, குறிப்பாக பெண்கள் மற்றும் ஆதிதிராவிட மக்களுக்கு ஊதிய வேலையை உறுதி செய்யும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் அடிப்படை நோக்கத்தினை சிதைத்திடும் வகையில் வளர்ச்சி அடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் ஊரகம் BBGராம்ஜி என்ற புதிய திட்டத்தினை ஒன்றிய அரசு அண்மையில் அறிவித்துள்ளது. ஊரக பகுதிகளில் வாழும் ஏழை மக்களின் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்திடும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, பசுமைப்படுத்துதல், நீர்பிடிப்பு மேலாண்மை போன்ற எண்ணற்ற பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு நாட்டிலேயே இத்திட்ட செயலாக்கத்திற்கான விருதுகளை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. 70 இத்திட்டத்தினை நீக்கியது கிராமப்புற பகுதிகளின் வளர்ச்சியை தடுப்பது மட்டுமின்றி மாநில அரசின் நிதி நெருக்கடியினை மேலும் அதிகரிப்பதற்காக BBGராம்ஜி என்ற புதிய திட்டத்தினால் தமிழ்நாட்டின் நிதி சுமை ஆண்டு ஒன்றிற்கு சுமார் 5000 கோடி ரூபாய் வரை மேலும் அதிகரிக்கும். ஏற்கனவே பல்வேறு ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு மாநில அரசின் பங்கு தொகையை அதிகரித்ததின் வாயிலாக மாநில அரசின் திட்டங்கள் எதனையும் முறையாக நடைமுறைப்படுத்த இயலாமல் நெருக்கடி தரும் ஒன்றிய அரசின் காழ்ப்புணர்ச்சியின் ஒரு அங்கமாகவே இப்புதிய திட்டத்தினை கருத வேண்டியுள்ளது.